அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, இந்த 2025 டு 2026ஆம் ஆண்டிற்கான புதிய ரேஷன் கடை வேலைவாய்ப்புக்கான புதிய நோட்டிஃபிகேஷன், புதிய ரெக்ரூட்மெண்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக நமக்கு ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? இந்த ரேஷன் கடை வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு கண்டிப்பா ஒரு தடவை மட்டும்தான் நோட்டிபிகேஷன் விடுவாங்க. அதன் அடிப்படையில் இப்போ இந்த 2025ஆம் ஆண்டுக்கான புதிய நோட்டிபிகேஷன் அஃபிஷியலா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? கிட்டத்தட்ட நமக்கு 3400 பிளஸ் வேகன்சி அஃபிஷியலாவே கிடைச்சிருக்குதுங்க. இந்த வேலை வாய்ப்பு நோட்டிபிகேஷனை பொறுத்த வரைக்கும் டோட்டலா எவ்வளவு வேகன்சி வந்திருக்குது, ஒவ்வொரு மாவட்ட வாரியா எவ்வளவு வேகன்சி வந்திருக்குது. சரிங்களா? ஸோ நம்ம எந்த மாவட்டத்தை சூஸ் பண்ணி நம்ம விண்ணப்பிக்கணும், எந்த மாவட்டத்தை சூஸ் பண்ணி நம்ம விண்ணப்பிச்சா ஈஸியா நமக்கு வேலை கிடைக்கும். மெயினா இதற்கான செலெக்ஷன் ப்ராசஸ். இந்த செலெக்ஷன் ப்ராசஸ்ல கண்டிப்பா எக்ஸாம் இருக்குமா, இல்ல பார்த்தீங்கன்னா எப்படி நடக்க போகுது, இன்டர்வியூஸ் இருக்குமா, ஸோ இன்டர்வியூல எந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்பாங்க, சிலபஸ்லாம் எப்படி கவர் பண்ணுவாங்க, ஸோ இது எல்லாமே நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம அப்ளை பண்றதுக்கு ஸ்டார்டிங் டேட் என்ன, எண்டு டேட் என்ன அப்படின்றத பத்தின முழு தகவலையுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்ததா அதற்கான சம்பளம், விற்பனையாளர் பதவிக்கு எவ்வளோ ஸ்டார்டிங் சேலரி என்ன, கட்டுனர் போஸ்டிங்கு சேலரி ஸ்டார்டிங் சேலரி என்ன, ஸோ இந்த மாதிரி எல்லா தகவலுமே தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாம். அது தொடர்ந்து யாருக்கு இந்த ரேஷன் வேலை வாய்ப்பில் முன்னுரிமை கொடுக்க போகிறாங்க, ஸோ அதை பற்றின முழுமையான அப்டேட்டுமே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதே மாதிரி இந்த ரேஷன் கடை வேலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு முறைகேடு நடப்பதாக, அதாவது காசு கொடுத்து இந்த வேலையெல்லாம் வாங்கிடுறாங்க அப்படின்ற ஒரு முறைகேடுகள் நடக்கிறது. ஸோ இது உண்மையா பொய்யா, ஸோ இதெல்லாம் நடக்கிறதெல்லாம் உண்மைதானா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பீங்க. ஸோ அதற்கான தெளிவான விளக்கத்தையும் சொல்கிறேன். ஸோ அதே மாதிரி அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவை, ஸோ எந்த மாவட்டத்தை சூஸ் பண்ணி விண்ணப்பிச்சா ஈஸியாக நமக்கு வேலை கிடைக்கும், அதாவது இந்த விற்பனையாளர் போஸ்டிங்கும் கட்டுனர் போஸ்டிங்கும் தான் நம்ம விண்ணப்பிக்க போகிறோம். 2 போஸ்டிங்கில் நம்ம எந்த போஸ்டிங்கை நம்ம சூஸ் பண்ணணும், ஸோ அதை பற்றின தகவலும் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலில் பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிஃபிகேஷன் இது எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. ஏன்னா இந்த மாதிரி முக்கியமான வீடியோஸ் அப்டேட் நோட்டிஃபிகேஷன்லாம் நமது சேனலில் தான் ரெகுலராக அப்டேட் ஆகிட்டு இருக்குங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே சீக்கிரமாகவே அப்டேட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கான முழுமையான தகவலும் அப்டேட்டுமே என்ன ஏதுன்றதையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்க ஃபர்ஸ்ட்ல தெளிவா மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்க. தமிழ்நாடு ரேஷன் ஷாப் ரெக்ரூட்மெண்ட் பியூரோ, அதாவது தமிழ்நாடு இந்த ரேஷன் கடை வேலைவாய்ப்புக்காக தான் நமக்கு இந்த வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் கூட்டுறவுத்துறையிலிருந்து தான் இந்த வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷன் வரும். ஏன்னா கூட்டுறவுத்துறையின் கீழ் செயல்படக்கூடியது தான் இந்த ரேஷன் கடைகள் எல்லாமே. சரிங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்க இந்த துறையின் கீழ் தான் செயல்படுது எல்லாமே. சரிங்களா? ஸோ ஜாப்போட வேகன்சி, ஓகேங்களா? ஜாப்போட வேகன்சியை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக நமக்கு 3400 வேகன்சி அஃபிஷியலாக கிடைச்சிருக்குது இல்லையா? இந்த 3400 வேகன்சியுமே 38 மாவட்டத்துக்கும் சேர்த்து தான் கொடுத்துருக்குறாங்க. அதில் ஒவ்வொரு மாவட்ட வாரியாக கொடுத்துருக்குறாங்க. அதில் ஒவ்வொரு மாவட்ட வாரியாக விற்பனையாளருக்கு எவ்வளோ போஸ்டிங்கு, கட்டுநருக்கு எவ்வளோ போஸ்டிங்கு தனித்தனியாக பிரித்து கொடுத்துருவாங்க. ஸோ அதையுமே நம்ம எவ்வளோ என்ன ஏதுன்றதையும் பார்க்கலாங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததான் பார்த்தீங்கன்னாக்க ஜாபோட கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் நிரந்தரமான ஒரு அரசு வேலை தான். தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப் தான். ஸோ அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அடுத்தது எம்ப்ளாய்மெண்ட் டைப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஸோ இது நிரந்தரமான ஒரு அரசு வேலை தாங்க. ஸோ இது பகுதி நேரமோ இல்லை கான்ட்ராக்ட் பேஸ் பண்ணியோ ஸோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நிரந்தரமான ஒரு அரசு வேலை தாங்க. ஸோ அடுத்ததாக ஜாபோட லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க ஆல் ஓவர் வேர் எனிவேர் இன் தமிழ்நாடு, அதாவது 38 மாவட்டத்துக்குள்ள எங்கே வேணும்னாலும் உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கும். ஒர்க் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடியாக தான் இருக்கணுன்றதையும்
தெளிவா மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அதே மாரி எலிஜிபிலிட்டி இந்த வேலைக்கு நீங்க விண்ணப்பிக்கணும் அப்படின்னா, எலிஜிபிலிட்டிய பொறுத்தவரைக்கும் 38 மாவட்டத்துல இருக்கிறவங்க எல்லாமே நீங்க விண்ணப்பிச்சுக்கலாம். ஆண்கள், பெண்கள் அனைவருமே விண்ணப்பிச்சுக்கலாம். ஸோ அதுலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நான் வந்து விண்ணப்பிச்சிருக்கேன். ஆனா வந்து ரிஜெக்ட் ஆயிட்டேன். நான் விண்ணப்பிக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா நீங்களும் விண்ணப்பிக்கலாம். அதே மாரி நான் வந்து எவ்வளோ மார்க் நான் இவ்வளோ மார்க் எடுத்திருக்கிறேன். ஸோ நான் எந்த போஸ்டிங் விண்ணப்பிச்சு ஈஸியா வேலை வாங்க முடியும் அப்படின்னு கேட்பீங்க. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுடைய மார்க்குக்கு ஏத்த மாரி நீங்க வந்து சூஸ் பண்ணணும். ஸோ அது என்னன்றத விரிவா நம்ம வந்து வீடியோல பார்க்கலாங்க. சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம, நீங்க வந்து நான் இப்ப தான் நான் வந்து ஃப்ரெஷ்ஷா இப்ப தான் படிச்சு முடிச்சிருக்கிறேன். ஸோ அப்படின்றவங்களும் நீங்க விண்ணப்பிக்கலாம். இல்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, எனக்கு வந்து 40 வயசு ஆகுது. நான் வந்து விண்ணப்பிக்கலாமா? 50 வயசு ஆகுது விண்ணப்பிக்கலாமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா நீங்களும் விண்ணப்பிக்கலாம். சரிங்களா? அடுத்ததா நம்ம பார்க்க போறது என்னன்னா, என்னென்ன போஸ்டிங்க்கு குடுத்துருக்காங்கன்றத தெளிவா பார்ப்போம். ஸோ சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கர் இந்த 2 போஸ்டிங்காக தான் நமக்கு அஃபிஷியலா அப்ளை பண்றதுக்கான லிங்க் ஓப்பன் ஆயிருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாம இந்த போஸ்டிங்காக தான் நம்ம வந்து இப்போ 3400 வேக்கன்சி அஃபிஷியலா குடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலைய பொறுத்தவரைக்கும் சரி, இந்த ரேஷன் வேலைய பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா, நமக்கு 2 விதமான போஸ்டிங் இருக்கு. அந்த 2 விதமான போஸ்டிங்க்கும் நம்ப எந்தெந்த போஸ்டிங்க சூஸ் பண்ணணும், எவ்வளோ மார்க் இருக்கிறவங்க எந்த போஸ்டிங்க சூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முழுக்க முழுக்க இது வந்து எந்த விதமான எக்ஸாமுமே கிடையாது. டைரக்ட்டா இன்டர்வியூ கூப்பிட்டு, அதுல வந்து நல்லா இன்டர்வியூ பண்றவங்கள டாக்குமெண்ட்லாம் வெரிஃபிகேஷன் முடிச்சுட்டு ஜாப்ல ஜாயின் பண்ணி விட்டுருவாங்க. இதுதான் செலக்ஷன் ப்ராசஸ் இல்லையா? ஸோ இதற்காக தான் நம்ம வந்து விண்ணப்பிக்க போறோம். அப்போ இருக்கும்போது என்னன்னா, இதுல வந்து மெரிட் லிஸ்ட் தான் போடப் போறாங்க. மார்க்க பேஸ் பண்ணி மெரிட் லிஸ்ட் போடப் போறாங்க. அந்த மெரிட் லிஸ்ட் போடும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு அதிகமான மார்க் இருக்கணும். பெர்சன்டேஜ் அதிகமா இருக்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து 10வதுலயும் சரி, 12வதுலயும் சரி, நீங்க 2 எந்த சர்டிஃபிகேட் வேணும்னாலும் வச்சு விண்ணப்பிச்சுக்கலாம். அதுல வந்து நீங்க விற்பனையாளருக்கு விண்ணப்பிக்கணும் அப்படின்னா 12ஆம் வகுப்பு படிச்சிருக்கணும். கட்டுனருக்கு விண்ணப்பிக்கணும்னா நீங்க 10வது படிச்சிருந்தாலே போதுமானது. ஸோ நீங்க வந்து பார்த்தீங்கன்னாக்க, நான் டிகிரி பண்ணியிருக்கிறேன், மாஸ்டர் டிகிரி எல்லாம் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா, நீங்க விற்பனையாளர் போஸ்டிங்க சூஸ் பண்ணலாம். ஸோ அதுல பெர்சன்டேஜ் கொஞ்சம் அதிகமா 80, 85, 90% கட் ஆஃப் இருக்கிறவங்க நீங்க விற்பனையாளர் பதவியை சூஸ் பண்ணலாம். ஸோ இல்ல வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் பாஸ் ஆகியிருக்கிறேன். ஸோ நான் வந்து லக்ல பேஸ் பண்ணி கிடைக்கிற ஆளுங்க அப்படின்னா, அந்த மாரி இருக்கிற பெர்சன்ஸ் எல்லாமே நீங்க கட்டுனர் போஸ்டிங்க சூஸ் பண்றது ரொம்ப பெட்டர். சரிங்களா? ஸோ அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னாக்க, என்னென்ன போஸ்டிங் வேக்கன்சின்னு பார்த்தோம்னா, டோட்டலா நமக்கு 3400 வேக்கன்சி அஃபிஷியலாவே கிடைச்சிருக்குதுங்க. சரிங்களா? அடுத்ததா வந்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனுங்க. மினிமம் இந்த வேலை வாய்ப்புக்கு என்ன படிச்சிருக்கணும், மேக்ஸிமம் என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா, மினிமம் நீங்க 10ஆம் வகுப்பு படிச்சு பாஸ் பண்ணியிருக்கணுங்க. அதற்கு மேல நீங்க 12ஆம் வகுப்பு கூட படிச்சிருக்கலாம். இல்ல வந்து டிகிரி பண்ணியிருக்கலாம். இல்ல வந்து மாஸ்டர் டிகிரி, யுஜி, பிஜின்னு சொல்லிட்டு எனி டிகிரி நீங்க முடிச்சிருந்தாலுமே இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்க எலிஜிபிள் தான். மினிமம் குவாலிஃபிகேஷன் நீங்க 10ஆம் வகுப்பு படிச்சு பாஸ் பண்ணியிருக்கணும். அடுத்தது வயது வரம்ப பொறுத்தவரைக்கும் பிசி, எம்பிசி, டிஎன்சி, பிசிஎம், எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இவங்களுக்கு வந்து நோ ஏஜ் லிமிட் வயது வரம்பே கிடையாதுங்க. மினிமம் நீங்க 50 வயசு, 55 வயசு வரைக்கும் கூட விண்ணப்பிச்சுக்கலாம். ஸோ ஜென்ரல் கேட்டகரியா இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா, 18ல இருந்து 32 வயசு வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்றத தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அடுத்ததா இதற்கான சம்பளம். இதுக்கு பர் மந்த்துக்கு சேலரின்னு கேட்டீங்கன்னா, 8000த்துல இருந்து சேல்ஸ்மேனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 8600ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி 29,000 வரைக்கும் இருக்கும் இதற்கான சேலரி. இதற்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, பேக்கர் ஓகேங்களா? இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 7,800ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி 26,000 வரைக்கும் இதற்கான பர் மந்த் சேலரி வந்து கிடைக்கும். சரிங்களா? ஸோ இன்னைக்கான வீடியோல அப்டேட் இதுதான். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்து ஒரு முக்கியமான வீடியோல அப்டேட்ல சந்திக்கலாம். தேங்க் யூ.